நல்ல கரகோஷம் கொடுங்க. நன்றி, நன்றி ஐயா. கொடுத்துட்டோம். நன்றி. இப்பொழுது நக்கீர தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் அருளானந்தம் அவர்கள் 2 நிமிடம். இளம் இயக்குனர் வாழ்த்துறை வழங்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அன்பு சகோதரர் ஜீவா தங்கவேல் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன். இளம் இயக்குனர் நமக்கு நிறைய மேடை இருக்கு, அவங்களுக்கு இதான். இங்கே டிஜிட்டல் பத்திரிகையாளர் சங்கம் வந்திருக்காங்க, அப்புறம் யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கு, மேலும் ஜீவா என்னோட நண்பர் அவரும் வந்திருக்கிற சந்தோஷம். மேலும் காமெடி கிங்ஸ் 2 பேருக்கும், பக்கத்தில் ஹீரோ அவரோட படங்களுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண ஞாபகம் இருக்குது. வளர்ந்து வரும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர். அதனால் மேலும் லெஜண்ட் எஸ்பி முத்துராம் ஐயா அவர்கிட்ட இந்த அவார்டு வாங்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் இந்த விழாக்கு எனக்கு இந்த விருது வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட அருமை சகோதரர், என்னோட குடும்ப நண்பர் விஜயமுரளி அவர் கிட்டத்தட்ட எனக்கு 20 இயர்ஸாக என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இன்றைக்கி பிஆர்ஓ சங்க தலைவராக இருக்கார். அவர் தான் எனக்கு இந்த விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவருக்கு நன்றி சொல்லி என்னோட சத்யா பிஆர்ஓ அவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். திரையுலக ஆசான் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கும், டாக்டர் ஈகே கருணாகரன் அவர்களுக்கும், முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நக்கீரர் தமிழ்ச்சங்கம் சார்பில் நம்ம மீடியா பாஸ்கர் வந்து இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொன்ன உடனே நான் ஒரு 4-5 பேரை ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். உடனே அதை வந்து ஓகே பண்ணி இங்கே வர வச்சு கொடுத்தாரு நம்ம ஜீவா தங்கவேல், இசையமைப்பாளர் வந்து சுவாமிநாதன் ராஜேஷ், அப்புறம் ஆங்கர் காயத்ரி கண்ணன், அப்புறம் வெங்கையாபாலன். இந்த வெங்கையாபாலன்றவர் வந்து நீங்கள் இந்த மைனா படம் பார்த்தீங்கன்னா கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள்னு ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து மிரட்டுவார். அதுக்கப்புறம் ஒரு 50 படம் பண்ணிட்டார். அவருக்கெல்லாம் ஒன்றும் சரியான ரெகக்னைஸ் கிடைக்கல. அவர் சொன்ன உடனே ஒரு கூப்பிட்டு கொடுத்தாரு. அதனால் மீடியா பாஸ்கர் அவர்களுக்கும் நக்கீரர் தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ ஐயாலாம் இங்கே இருக்கிறாரு. ஈகை கருணாகரனுக்கு இப்போ ஒரு கலைவள்ளல்னு ஒரு பட்டம் வேறு கொடுத்துட்டாங்க. அதனால் உண்மையிலே ஒரு கலைவள்ளல் தான். எது எடுத்தாலும் வந்தவொடனே வந்து கொடுத்துருவார். அது குறிப்பாக பெண்கள் எது கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படி ஒரு நல்ல அதனால் யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு அவருக்கு கொடை வள்ளல்னு கொடுத்துருக்கோன்னா கலை வள்ளல்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது நல்லது தான். நான் ஒரே ஒரு ஐயா ஜட்ஜையாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். ஒரு கோர்ட்டு சீனில் வந்து விவாகரத்து கேஸு, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுக்குறாரு ஜட்ஜு. அவங்க கேட்கல. ஆனால் அவங்ககிட்ட ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன்னு வந்து அப்பங்காரங்க கேட்குறாப்புல அந்த கேட்குறாரு. அதே மாதிரி அம்மா வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 1 வருஷம் டைம்லாம் கொடுத்து பார்த்தாரு ஜட்ஜு, எதுவுமே கேட்கல. ஆனால் அவர் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நாள் வந்துருச்சு. ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பேசிட்டு ஆகவே அப்படின்னு நிறுத்துகிறார் சினிமா மாதிரி. அப்போ கூண்டில் இந்த அப்பங்காரன் சொல்கிறேன், ஐயா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கிறான். உடனே ஒரு பேனா மூடி வச்சுட்டு வெரி குட் கேளு அப்படின்னாரு. உடனே அவன் சொல்கிறான், ஐயா நான் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போகிறேன், என்னோடய கார்டை எடுத்து உள்ளே சொருகிறேன்,
இப்போ அதில் வந்து நம்பரை போடுவேன், பணம் வரும், பணத்தை எடுத்துக்குவேன், என் கார்டை எடுத்துக்குவேன். இப்போ இந்த பணம் எனக்கு சொந்தமா ஏடிஎம் மிஷினுக்கு சொந்தமா, இதை சொல்லிவிட்டு நீங்கள் தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்லுவான். புரிஞ்சவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சிங்கன்னா கரெக்டாக தெரியும். அதுக்கு வந்து ஜட்ஜி வந்து மயக்கம் போட்டு வந்துட்டார். நான் இதுக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு விழுந்துட்டார். இது ஒரு சும்மா ஃபன்னுக்கு அவனே சொல்கிறது தான், காமெடிக்கு. ஒன்றும் இல்லைங்க, 2 லேடிஸ் சந்திச்சுட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லேடிஸ் கேட்குறா, அக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போகிறாரு, எனக்கு வந்து துணைக்கு படுத்துக்கா இன்னைக்குங்கிறா. அதெல்லாம் முடியாது போடி அப்படிங்கிறான் அவன். உடனே ஏடி சலிச்சுக்கிறேன்னு உடனே, ஆமாண்டி உங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போனால் நீ கூப்பிட்ற, நீ ஊருக்கு போனால் உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றாருண்ணா. நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம், மே தின நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்பிஎம் சார் அவர்கள் இருக்கின்ற மேடையில் அமர்றதே வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னால், எங்கள் தலைவருக்கு இதயத்துக்கு நெருக்கமானவர் எஸ்பிஎம் சார். ஒரு 4 விஷயத்தில் நான் அவங்களோட கனெக்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். ஒன்று, நான் அவரோட ஊர்க்காரர். 2வது, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய ஃபாலோவராகவும் எஸ்பிஎம் சாரை பின்தொடர்ந்து நாங்களும் அதை இது பண்ணுறோம். அடுத்ததாக, தலைவருடைய இதயத்துக்கு நெருக்கமானவங்க. அண்ட் திரைத்துறையில் நாங்கள் அவங்க செய்த சாதனைகள், அவங்க செய்த படங்கள் எல்லாம் பார்த்து அதிலெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த உழைப்பால் உயர்ந்த விருதை பெறுவது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு இன்னும் நாங்கள் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்டு மரியாதைக்குரிய திரு கருணாகரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது வாழ்த்த வயதில் உங்களை வணங்குகிறேன். அவங்களுடைய சேவைகளையும் சாதனைகளையும் அண்டு நீதியரசர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். அண்டு நம்ம கோதண்டம் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த விருது வாங்கும்போது நாம் வந்து சமூக சேவைக்கு விருது கொடுத்தா அது எப்படியோ, அது நம்ம அந்த இதை வாங்குறது எப்படி அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்படின்னு சொன்னார். கோதண்டம் சார், மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதே பெரிய சமூக சேவை தான். அதனால் உங்களுக்கு அந்த சமூக சேவைக்கான டாக்டர் பட்டமே கூட கொடுக்கலாம் உங்களுக்கும் முல்லைக்கும். அது வந்து ஏன்னா இன்றைக்கி உள்ள இந்த ஸ்ட்ரெஸ்ஸான நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் இதய சம்மந்த, நம்ம சுக்குலிங்கம் சார் பேசும்போது கூட எல்லாமே ஹார்ட் ரிலேட்டடான ஆரோக்கியமான விஷயங்களை, கை தூக்கணும், கால் தூக்கணும், அதெல்லாம் விட நம்ம வந்து ஆசைகளை கம்மி பண்ணிக்கிட்டா, மற்றவங்கள பார்த்து மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்காமல், கடவுள் நமக்கு எது கொடுத்துருக்கானோ அதை நம்ம நிறைவாக, இது மற்றவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம மனதை நிறைவாக வச்சுக்கிட்டாலே நம்மளோட இருதயம் ரொம்ப பலமாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. சில குணங்களை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறதா இருக்கட்டும், மற்றவங்களோட நம்மளை நாமே கம்பேர் பண்ணி அவன் எப்படி இருக்கானே நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம நினச்சாதான் கஷ்டம். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய வீட்டில் பெரிய மாளிகையில் இருக்கிறவனோ அவன் ரொம்ப நல்லா இருப்பான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துக்கு உள்ளே போய் அவனை பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவன் எவ்வளோ பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நோய் இல்லாத உடம்பும் கவலை இல்லாத மனமும் தான் இந்த உலகத்தில் பெரிய சொத்து. ஸோ அதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த விருதை எனக்கு வழங்கிய நம்மளுடைய நக்கீரர் தமிழ்ச்சங்கத்துக்கும், என்னை இந்த விழாவிற்கு அழைத்த என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து, வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், விழாவில் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இது இன்ப விழா. இன்று உழைப்பாளர் தினம் மே 1 சிறப்பான முறையில் நடைபெற்ற விழா. தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான மணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற முறையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் வருகை தந்திருக்கும் போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களே, சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தேவன் அவர்களே, சங்கத்தினுடைய பொருளாளர் திரு சக்கரவர்த்தி அவர்களே, சங்கத்தினுடைய மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளே, சங்கத்தினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கும்
திரைப்படத்துறை சார்ந்தவர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அன்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உழைப்பாளர் தினத்தன்று உயர்ந்த உள்ளத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு, உயர்ந்த மனப்போங்கோடு வருகை தந்து மேடையில் அமர்ந்து அமைதி காத்த ஐயா நீதியரசர், வாழ்க்கையில் தூய்மையான கடைபிடித்து நீதிக்கு நீதி வழங்கி இன்றும் நிலைத்து நிற்கும் ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றியும், ஏவிஎம் நிறுவனத்தின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான திரைப்படத்துறையிலே ஜாமோனாக விளங்கி கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் சிற்பமாக சிற்பி எடுத்து இந்த உலகத்தில் நடிகளாக உருவாக்கி காட்டிய போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஏவிஎம் நிறுவனத் தலைவர் எப்படி வெள்ளையாடை அணிவாரோ அதே போன்று இந்த மாமனிதரும் வெள்ளையாடை அணிந்து 92வது வயதிலும் இளம் வாலிபர் போல் பேசி உள்ளத்தை மறக்கக்கூடிய மாமனிதர் 100 ஆண்டுகள் இல்லை, 200 ஆண்டுகள் இல்லை, சித்தர் வாழ்கின்ற வாழ்க்கை அவர் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் விஜயமுரளி அவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும் பிஆர்ஓ சங்கத்தினுடைய நிறுவன தலைவராகவும் சினிமா துறையில் பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினர் அழைத்து காட்டியிருக்கும் அன்பு அண்ணன், சினிமா துறைக்கு என்னை அறிமுகப்படுத்துவனான விஜயமுரளி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதி உடல்நலம் குன்றியிருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதி முடித்து தள்ளாடியே கொண்டு இந்த மேடைக்கு வந்து புத்தகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் காந்தி அண்ணன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற உயர்ந்த மாமனிதர்களுக்கு புத்தகங்களை எழுதி வெளியிட்டு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மாமனிதர் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நான் பிறந்த கிராமத்திலிருந்து இன்று இந்த மேடையில் பேசுகின்ற நாள் முதல் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே உங்கள் சார்பாகவும் அவருக்கு கோடான கோடி நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காரணம், பள்ளி புத்தகத்தையே நான் எடுத்து செல்லாத ஒருவன் எனக்கும் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை இந்த மேடையில் வெளியிட்டிருப்பது அளவு கடந்த மகிழ்ச்சி. காரணம், எங்கள் குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். என் மனைவி, மகள், மகன், பேத்தி, பேரன், அக்கா, தம்பி, தங்கச்சி இவர்களையும் அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்று நான் இந்த உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த இடம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உழைப்பால் உழைத்து கொண்டிருக்கிறேன், மேலும் உழைத்து கொண்டே இருப்பேன். அதனால் இந்த தொழிலாளர் தினம் ஒரு அற்புதமான தினமாகும். இந்த நேரத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போற்றுதல் உரிய பெண்மணி தின உரிமை பத்திரிகை ஆசிரியரும், எங்கள் நிகழ்ச்சி, என்னுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் காலதாமதமாக இருந்தாலும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் பெண்மணி கல்பனா அவர்களையும், அதே போன்று அகத்தியர் டிவி அருமையான தன்னுடைய சொற்பொழிவால் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி அமர்ந்திருக்கும் சகோதரிக்கும், இங்கே வந்திருக்கும் ஊடகருக்கும், டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் மற்றும் என்னோடு பணியாற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் கோடான கோடி நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். அதேபோல் என் குடும்பத்தாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய என்னுடைய சகோதரிகளுக்கும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 8 பேர். அண்ணன் பெயர் குப்பன், இன்னொரு அண்ணன் பெயர் பன்னீர், அக்கா பேர் மீனா, இன்னொரு அக்கா பேர் மலர்விழி, தம்பி பேர் மனோகரன், தங்கை பேர் மகேஸ்வரி, மனைவி பேர் சாந்தி, மகன் அனிதா, மகள் அருண்குமார். இப்படி என்னுடைய பிள்ளைகள், மருமகள் ஸ்ரீநித்யா போன்றவர்களெல்லாம் உறுதுணையோடு தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதோடு இல்லாமல் என்னை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் ஊக்குகின்ற விதத்திலே என்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறேன். அதன் அடிப்படையிலே
ஐயா நீதிபதி அவர்கள் மன்னித்து கொள்ள வேண்டும். ஒரு 10 நிமிடம் நான் காலதாமதம் ஏற்படும். என்னுடைய சங்கத்தில் பணிபுரியும் நிர்வாகிகளுக்கு இயக்குனர் சரகமும் நீதிபதி ஐயா அவர்களும் விருது கொடுத்துவிட்டு நீங்கள் நிறைவுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். முதலாவதாக விருது பெறுபவர் ஜெயச்சந்திரன், சங்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் நிகழ்ச்சி சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருது வழங்கி கௌரவம் செய்கிறார் நீதியரசர் அவர்கள். அவர் மட்டும் பாராட்டினா பத்தாது, ரகசியமாக யாருக்கும் ஒன்றும் தெரியாமல் வீட்டில் உட்காந்து அவருக்கு பக்கபலமாக இருக்காரே அவங்களுடைய மனைவி, அவங்க சாந்தி அவர்கள். ஏன்னா வெற்றி யார்கிட்ட இருக்கு? இந்த என் மனைவி கமலா சாட்சி. ஏன் இதை இந்த ஃபங்க்ஷனில் ஏன் சொல்கிறேன்னா, வெற்றிகரமான தம்பதிகளாக இருக்கிற கருணாகரனும் சாந்தியும் அந்த சிறந்த தம்பதிகளாக சிறந்த குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் வாழணும். நான் இப்போ என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நேரம் கொடுக்கல, அவங்களோட வாழலை. ஆகவே என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய தோல்வி. அந்த சூழ்நிலையில் பாண்டியன் படம் எடுத்தேன். என்னுடைய குரூப் யூனிட்டுக்காக ரஜினி சார் ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க, சரவணன் சார் அதை முடித்து கொடுத்தாங்க. அதில் வந்த லாபத்தை அத்தனை டெக்னீஷியன்ஸும் பிரிச்சுக்கிட்டோம். அதனால் உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் பாண்டியன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என் மனைவி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு வந்தது. ஷூட்டிங்கிலிருந்து வீட்டுக்கு போகிறேன். எனக்கு பலமாக இருந்த என் மனைவி இறந்து விட்டாள். அது நல்லது கெட்டது எல்லாமே சொல்லணும், அதுதான் வாழ்க்கை. இன்பமும் துன்பம் இது சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆகவே அந்த மாதிரி போன போது என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு நான் இருந்தேன். மனைவியினுடைய உடலை பார்த்தபோது கத்தினேன், கொண்டேன், எல்லாம் பண்ணேன். பாண்டியன் படத்தை அடுத்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை. மனசை அடக்கிக்கிட்டு ஷூட்டிங் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன். நான் சரவணன் சார் தினம் 18 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கீங்க, எப்படி ஊரில் போய் என்ன பண்ண போகிறீங்க? நான் இங்கேயே ஒரு ரூம் தர்றேன், தினம் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வாங்க, இங்கேயே இருங்கன்னு என்னை இருக்க வச்சார் சரவணன் சார். இருந்தாலும் என்னுடைய மனசில் என் மனைவி போன துக்கம் தாங்க முடியல. பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கும் நம்ம ஒழுங்காக நடந்துக்கலைங்கிற அந்த ஏக்கத்திலேயே வாழ்ந்தபோது என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லி எங்களை பொள்ளாச்சி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போகும்போது அறிவுத்திருக்கோயில்னு ஆழியாரில் ஒரு அமைப்பு, அது என்ன புதுசாக இருக்குது அறிவுத்திருக்கோயில்னு உள்ளே போய் பார்த்தபோது அங்கே வேதாத்திரி மகரிஷி என்பவர் மக்களுடைய மனதை ஒழுங்குபடுத்தி உடற்பயிற்சி கொடுத்து நல்ல தத்துவங்களை சொல்லி மணவடக்கலை மன்றம் என்ற ஒன்று நடத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேட்டேன், நான் இங்கே வந்து கற்றுக்கணுமா? நான் இல்லை, உலகம் முழுவதும் கிளைகள் இருக்குது, சென்னையிலேயே கிளைகள் இருக்குதுன்னு சொல்லி சென்னையில் உள்ள நம்முடைய கலைஞர் நகரில் ஐயா ஆறுமுக ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற மணவளக்கலை மன்றத்தில் போய் நான் மணவளக்கலை கற்றுக்கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன். புக்கலிங்க சார் என்னென்னமோ சொன்னார், எப்படி இப்படியெல்லாம் நான் வாழணும்னு சொன்னார். மகரிஷி ஐயாவுடைய கொள்கையும் அதுபோல் சில நல்ல கொள்கைகள் இருக்குது. ஒன்று, மனதை பக்குவப்படுத்திக்கணும். குடும்பங்கிறதுல கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொன்னாரே, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே போல் உடற்பயிற்சி செய்யணும். இந்த 4 விஷயம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக 100 வயசு வாழ முடியும்னு நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சிக்காக புத்தகமெல்லாம் போட்டிருக்காரு, நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அங்கே போய் பயிற்சி பெற்று ஐயா வேதாத்திரி மகரிஷி அவரிடத்திலேயே நான்
அருள்நிதி என்கிற பட்டத்தை வாங்கினேன் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மனதை பக்குவப்படுத்துவது, இது இருந்தால் நிச்சயமாக 100 வயசு வாட முடியும். அதை நோக்கி நான் 92 வயசுக்காரன் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் உண்மை இருக்கிறது. அது மாதிரி வாழ்ந்தால் வாட முடியும். முடியுமான்னு கேட்காத, முடியும் அப்படின்னு செய்ய முடியும். எந்த காரியமும் முடியும். ஆக அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பொற்குழி வருத்தமான செய்தியை சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை, இது வருத்தமான செய்தி இல்லை, அனுபவமான செய்தி. ஆகவே குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தை குட்டிகளை பார்த்துக்கணும், அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறது எனக்கு கிடைச்ச பாடம். இதை சொல்கிறதுனால நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு குடும்பத்தோட, மனைவியோட, மக்களோட சேர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்மால் 100 வயது வாழ முடியும் என்பதை இங்கே சொல்லி 61 வயசுக்காரர்களை வாழ்த்தி நீங்கள் 100 வயசை நோக்கி வாங்க. நான் 92 வயசில் இருக்கேன். இன்னும் 8 வருஷம்தான் இருக்குது. அநேகமாக நான் 100 வயசு கம்ப்ளீட் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கும் தினம் 2 கூட்டம் 3 கூட்டத்துக்கு போய் என்னால் முடிஞ்ச விஷயங்களை மக்கள் மனதில் பதிய வைத்து விழிப்புணர்வு உண்டாக்கிக்கிட்டு இருக்கேங்கிறத மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி நான் சொல்லிக்கொள்வதற்கு காரணமே நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி 100 வயசு வாழணும். அதுக்கு நம்முடைய கருணாகரன் தம்பதிகள் உங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை உளமாற மனமாற வாழ்த்தி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதாரணமான தம்பதிகள் என்பதை சொல்லி அந்த தம்பதிகளையும் வாழ்த்தி, இங்கே இருக்கிற தம்பதிகளையும் வாழ்த்தி, நான் சொன்ன கருத்துக்களை மனசினை பதித்து கொண்டு செயல்படுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து மக்கள் மத்தியில் என்ன விஷயம் போய் சேரணுமோ அது போய் சேர்ந்தால் நிச்சயமாக நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க முடியும். உருவாக்க வேண்டியவர்கள் நாம் தான் என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி கருணாகரன் தம்பதிகளுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்க வளர்க என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.